இன்னைக்கு 8ஆம் தேதி மார்க்கெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான டோஜி மாதிரி தான். ஸோ இப்போ மார்க்கெட்லேருந்து நம்ம இந்த ரேஞ்சை பார்க்கணும். 24,058லேருந்து 24,590 வரை போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ரேஞ்சில் மார்க்கெட் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 24,329 ப்ளஸ் இப்போ ஹை போயிருக்குது பார்த்தீங்கன்னா 2434. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ல தான் வந்து மார்க்கெட்டே வந்து ரொம்ப ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரேஞ்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்கு தான் சுற்றிட்டே இருக்குது மார்க்கெட். அதை வச்சு மூவே ஆகாது. அப்போ இந்த ரேஞ்சும் வந்து பெருசாக வைட் ஆகாதனால மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா ரேஞ்சு ஓப்பனிங் ரேஞ்சு க்ளோசிங் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இந்த ரேஞ்சு அப்படியே 10 பாயிண்ட் தான் சுற்றுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து 24,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு செக் பண்ணுவோம். அதுபடி என்ன நடந்தது மார்க்கெட்டில், இந்த ஸ்ட்ரைக்லாம் என்ன மாதிரி நடந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம கொடுத்த ப்ரைஸ் படி நம்ம வந்து 398 ஒன்று வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 284 வாட்ச், அதே மாதிரி 133 வாட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. எங்கே டச் ஆகிருக்கு அப்படின்னு ஒரே ஒரு 287 288 ஆயிருக்கு. 288 டச் ஆகிட்டு நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் 312 வரையும் போயிருக்கு. ஒரு நமக்கு எவ்வளோ 284 டு 318 284 இந்த ரேஞ்ச் வந்து 34 பாயிண்ட் இதில் ஒரே ஒரு டச் ஆனாலும் ஒரு லாட். இப்போ இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 150 அது எடுக்கவே இல்லை. ஸோ இந்த பேப்பர் நான் வந்து செபிலிட்டிஸ் அட்வைசர் கிடையாது. நான் என்னுடைய ஓபிஎம் மெத்தடை பேஸ் இந்த கால்குலேஷன் பண்ணி பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரையும் பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸும் கொடுக்குறது, டிப்ஸும் கொடுக்குறது தான். ஸோ இதெல்லாமே பேப்பர் ட்ரேடிங்கில் தான் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. மார்க்கெட்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சரி. ஸோ அந்த அந்த மாதிரி பார்த்து இந்த ப்ரைஸ் தான் வாட்ச் பண்ணுங்க. ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு அப்புறம் மார்க்கெட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுதா அப்படிங்கிறது தான் ஐடியாவை எடுத்துப்பாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 34 பாயிண்ட் இதில். ஸோ இது வந்து தொடருமா அப்படிங்கிற கால்குலேட் தொடருமா பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ பாருங்க. மார்க்கெட்டே புதுசாக மூவ் ஆகலாம், 3 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே ஒரு 34 பாயிண்ட் நமக்கு பெரிய விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கோடைய மார்க்கெட் நிலைமை. இது சும்மா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ரிஸ்க் ரொம்ப கேபிட்டல் ப்ரொடெக்ட், இதை தான் நான் இங்கே சொல்ல வர்றது. அதுதான் முக்கியமும் கூட. நமக்கு எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறதோட நம்ம அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் விஷயமாக தோணுது. ஸோ ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் போய் முடிவாங்க. செல்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் அந்த ரேஞ்சுக்கு விளையாடுறது தான் செல்லர்ஸ். பையர்ஸ் தான் வந்து மேலே வாங்கி மொத்த கேபிட்டல் லாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.